நான்லாம் இந்த அரேபியன் கார்டனை இன்னைக்கு ஓரளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு வர்றதுக்கு 15 வருஷம் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ சேலஞ்சஸ், அவ்வளோ பிரச்சனைகள். 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்குவேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? இப்படி 1 லட்சம் கொடுத்தா 6 மாசத்துல 2 லட்சம் தரேன், 1 லட்சம் கொடுத்தா மாசம் 10,000 தரேன்னு சொன்னா எப்படிங்க நீங்க உங்க கஷ்டப்பட்ட பணத்தை நீங்க போய் போடலாம்? MLM இது ஒரு ஏமாத்து தொழில், மோசமான தொழில், பித்தலாட்டம். நிலத்தை வித்து நகையை வித்தெல்லாம் கொண்டு போய் காசை கொடுத்துறாங்க. பேராசை பேராசை பேராசை. ஏண்டா அறிவில்லை உனக்கு? ஒருத்தன் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா 3 மாசத்துல 6 மாசத்துல 2 லட்சமா தரேன்னா எப்படியா உனக்கு காசு கொண்டு போய் அவனுக்கு கொடுக்க முடியுது? யோசிக்க வேணாம். MLM பொறுத்த வரைக்கும் பணம் உங்க காலடியில கொட்டி கிடக்கு. அதை அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோ பாக்குறவங்க டெஃபரெண்டா எனக்கு ஏதாவது பண்ணுவாங்க எனக்கு தெரியும். ஆனா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இந்த கம்பெனி ஃப்ராட் கம்பெனி நடத்துறவங்க எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி MLM பண்ற கம்பெனிலையும் ஃபாரெக்ஸ் கம்பெனிலையும் கோடிக்கணக்கில் 500 கோடி 1000 கோடி எல்லாம் அடிச்சுட்டு போறாங்க. நண்பர்களை நல்லா கேட்டுக்கோங்க, முழிச்சுக்கோங்க. வேக் அப் வேக் அப் வேக் அப். இந்த மாதிரி 1 லட்சம் கொடுத்தா 3 மாசத்துல 2 லட்சம் தரேன், 6 மாசத்துல 2 லட்சம் தரேன்னு சொல்றவங்க எல்லாம் நம்பாதீங்க. அது கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் வணக்கம். இந்தியா முழுக்க நடக்கிற ஒரு ஸ்கேமை பத்தி தான் நான் இப்போ உங்க கூட பேச போறேன். தயவு செய்து இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நண்பர்களே, இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஒவ்வொருத்தங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு மாடு மாதிரி உழைக்கிறாங்க. நான்லாம் இந்த அரேபியன் கார்டனை இன்னைக்கு ஓரளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு வர்றதுக்கு 15 வருஷம் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ சேலஞ்சஸ், அவ்வளோ பிரச்சனைகள். 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்குவேன். இப்பவும் அப்படிதான் டெய்லி உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா சிலர் என்ன பண்றாங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்ற பேர்ல, ஃபாரெக்ஸ் அப்படின்ற பேர்ல 1 லட்சம் ரூபாய் நீங்க பே பண்ணுங்க, 1 வருஷத்துல 2 லட்சமா கொடுப்போம், 1 லட்சம் நீங்க பே பண்ணுங்க, மாசம் உங்களுக்கு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் கிடைக்கும் 1 வருஷத்துக்கு இப்படின்னு சொல்லி பல 100 கோடி பல 1000 கோடி மோசடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படிங்க அதை கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? இப்படி 1 லட்சம் கொடுத்தா 6 மாசத்துல 2 லட்சம் தரேன், 1 லட்சம் கொடுத்தா மாசம் 10,000 தரேன்னு சொன்னா எப்படிங்க நீங்க உங்க கஷ்டப்பட்ட பணத்தை நீங்க போய் போடலாம்? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஏன் இப்படி பண்றீங்க? ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க. இந்த மாதிரி கம்பெனிக்காரங்க முதல்ல உங்களுக்கு கொடுப்பாங்க 3 மாசம் கொடுப்பாங்க. அதை பார்த்து நீங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்க தெரிஞ்சவங்க, உங்க உறவினர்கள், உங்க நண்பர்கள் நான் இவ்வளவு பணம் போட்டேன் 2-3 மாசமா எனக்கு கரெக்டா கொடுக்குறாங்கன்னு சொல்லி கோடிக்கணக்கில் கலெக்ஷன் பண்ணி அந்த ஸ்கேம் பண்ற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிலையும், இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்லி MLM பண்ற கம்பெனிலையும் ஃபாரெக்ஸ் கம்பெனிலையும் கோடிக்கணக்கில் 500 கோடி 1000 கோடி எல்லாம் அடிச்சுட்டு போறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? நானே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டா பேசினவன் தான் ஒரு காலத்துல. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றது நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா இப்ப நான் பேச போறது இல்ல, பேச மாட்டேன். எத்தனையோ கம்பெனி என்ன கூப்பிடுறாங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி கம்பெனில எல்லாம் அப்பா சர்வசா நிலத்தை வித்து நகையை வித்தெல்லாம் கொண்டு போய் காசை கொடுத்துறாங்க. பேராசை பேராசை பேராசை. ஏண்டா அறிவில்லை உனக்கு? ஒருத்தன் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா 3 மாசத்துல 6 மாசத்துல 2 லட்சமா தரேன்னா எப்படியா உனக்கு காசு கொண்டு போய் அவனுக்கு கொடுக்க முடியுது? யோசிக்க வேணாம். எப்படி கொடுக்க முடியும்? அவன் ஏதோ ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணா இதுல இவ்வளவு வரும், அதுல இருந்து உனக்கு தரேன்னு பெரிய ஆபீஸ் அழகா வச்சு பெரிய பென்ஸ்கார முன்னாடி நின்று பெரிய கெத்தப்பா சூட் கோட் போட்டு ஒருத்தன் உட்காந்து இப்படி தரேன்னு சொன்னா ஏமாந்து நீ கொண்டு போய் காசை கொடுத்துருந்தா சரி. நீ தான் அறிவு கெட்டவன், நீ கொடுக்குற. ஏன்டா நாயே நீ மத்தவங்க கிட்ட எல்லாம் காசை வாங்கி கொடுக்குற? எனக்கு தெரிஞ்சவங்க எத்தனை லட்சம் அழிஞ்சு போயிருக்காங்க. அவன் பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக வச்ச காசு, அவன் பையனோட எஜுகேஷனுக்காக வச்ச காசு, பேராசை பிடிச்சு கொண்டு போய் கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கீங்க. எப்பதான் இது என்ன நடக்க போகுது? இது எப்ப நிக்க போகுதுன்னு எனக்கு புரியலையே. சொல்லுங்க, ஏன் பேராசை உங்களுக்கு? உழைச்சு சம்பாதிங்க. 4 காசு கம்மியா சம்பாதிச்சா கூட பரவாயில்ல, உழைச்சு சம்பாதிங்க. இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட போய் ஏமாந்துராதீங்க. அது மட்டும் இல்லாம நீ ஏமாந்து போ. ஏன் மத்தவளை கூட்டு போய் விடுற? அந்த கம்பெனிக்காரன் சொல்லுவான் நீ மத்தவளை இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு. இதுக்கு பேர் மணி சர்க்குலேஷன் ஆக்ட். இல்லீகல். மணி சர்க்குலேஷன் ஆக்ட் இஸ் இல்லீகல். ஒரு ப்ராடக்ட் இல்லாத பிசினஸ் அது இல்லீகல். பணத்தை மட்டுமே சர்க்குலேட் பண்றது அது இல்லீகல். மோசடி பண்றாங்க, 3 மாசம் ஜெயிலுக்கு போறாங்க, வெளியே வந்து ஜாலியா இருக்காங்க.
பணத்தை ஏதாவது ஹவாலால துபாய்க்கு அனுப்பிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க டெஃபரெண்டா எனக்கு ஏதாவது பண்ணுவாங்க எனக்கு தெரியும். ஆனா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இந்த கம்பெனி ஃப்ராட் கம்பெனி நடத்துறவங்க எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நானும் ஏமாந்திருக்கேன் ஒரு கம்பெனியில, ஏமாந்தான்னு சொல்லக்கூடாது, அதனால பாதிக்கப்பட்டிருக்கேன். நண்பர்களை நல்லா கேட்டுக்கோங்க, முழிச்சுக்கோங்க. வேக் அப், வேக் அப், வேக் அப். இந்த மாதிரி 1 லட்சம் கொடுத்தா 3 மாசத்துல 2 லட்சம் தரேன், 6 மாசத்துல 2 லட்சம் தரேன்னு சொல்றவங்க எல்லாம் நம்பாதீங்க. அது கொடுக்க முடியாது. ஒரு லீகலான பிசினஸ்ல இப்படி கொடுக்க முடியாது. அவங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் கொடுக்க முடியாது. ஏமாந்தது போதும், முழிங்க. அதனால தயவு செய்து ஷார்ட்கட்ல பணம் சம்பாதிக்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முடியவே முடியாது. இம்பாசிபிள். முழிச்சுக்கோங்க. கஷ்டப்பட்ட காசை நீங்க இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க பேராசைப்படுறதுனாலதான் ஏமாத்துறவங்க இன்னும் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போறாங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு 15 நாள்ல பாத்தீங்கன்னா 4 பேர் 15 லட்சம் விட்ட, 35 லட்சம் விட்ட, 60 லட்சம் விட்டன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது நடக்குது, டிவில எல்லாம் பிளாஷ் ஆகுது, திருப்பி இதே மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எப்ப நீங்க கொஞ்சம் கூட முழிக்கலன்னா எப்படி? அதனால கேட்டுக்கோங்க, எல்லாருக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க. ஒரு வேலையை செய்யாம சம்பாதிக்கலாம்னு யாராவது சொன்னா செருப்பு கட்டி அழிங்க. வேலை செய்யாம சம்பாதிக்கலாம்னு சொன்னா செருப்பு கட்டி அழிங்க. அவனை 1 லட்சம் போடு, 3 மாசத்துல 6 மாசத்துல 2 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னா செருப்பு கட்டி அழிங்க. அவனை கொடுக்க முடியாதுயா. எப்படியா கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? இங்க 5000, 10,000, 20,000 சம்பாதிக்கிறதுக்கு மாடு மாதிரி உழைக்க வேண்டியதா இருக்கு. ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கு எப்படி சம்பாதிக்க முடியும்? தயவு செய்து இந்த மாதிரி ஏமாறுறதை நிறுத்துங்க. ஏமாறுறவங்க இருக்கிறதுனாலதான் ஏமாத்துறவங்க இருக்காங்க. முழிச்சுக்கோங்க. வேக் அப். இது தமிழ்நாட்டில் ஒருத்த கூட ஏமாறக்கூடாது. எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏமாத்துறோம் நினைக்க கூட கூடாதுங்க. அண்ட் கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன், இந்த மாதிரி ஏமாத்துறவங்களை கடுமையா தண்டிங்க. நீங்க கடுமையா அவங்களை தண்டிக்கலனா ஏமாத்துறவங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு ப்ராடக்ட் இல்லாத ஒரு கம்பெனி இருக்கவே கூடாது. வணக்கம்.